தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்திருக்க டெக்னிக்கல் தமிழ் சேனல். என் பெயர் ஆதவன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதை ஆல் அப்படின்றது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ண பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 3 விதமான டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெலிட் பண்ண ஃபைலை ரெக்கவர் பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 விதமான மெத்தட் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கால்குலேட் ட்ராப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் ஏதாவது ஃபோட்டோஸோ வீடியோஸோ டெலிட் பண்ணியிருப்பீங்க, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதை பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் ஏதாவது ஒரு வீடியோ ஃபைலோ டாக்குமெண்ட் எது மிஸ் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடிஷனல் ஆப்ஷன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெமரி கார்டில் நீங்கள் டெலிட் பண்ணி இந்த ஃபோட்டோவோ வீடியோவோ எது இருந்தாலும் லேப்டாப் யூஸ் பண்ணி ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ தவிர கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றி தெரியாத நண்பர்கள் சொல்லிடுறேன். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். நீங்கள் 1 2 3 4 சொல்லிட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு தான் போடுறேன். செகண்ட் டைம் கொடுத்து இந்த பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் அக்சஸ் கொடுக்கணும். அக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்த் பிளேஸ் எதுன்னு கேட்கும். அது சும்மா ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் இன்கேஸ் பாஸ்வேர்டு மறந்தீங்கன்னா இதை வச்சு ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்டை கோயம்புத்தூர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் 3 சைடில் இருக்க 3 பார் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம வாலெட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கேலரிக்குள்ளே போயிடலாம். இதில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ நான் ஹைட் பண்ண போகிறேன் இங்கேருந்து. ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் இதில் எது வேணால் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்கிரிப்ஷன் அப்படின்றதுக்கு செலக்ட் பண்ணிக்க மறக்காமல் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்கிரிப்ஷன் ஆயிரும். இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரியும் கட்டாது, ஃபைல் மேனேஜிங் கட்டாது, டேரெக்டாக இந்த ஒரு க்ளவுடில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ நான் இதை வந்து டெலிட் பண்ணுறேன். இந்த ஆப்புக்குள்ளே டெலிட் பண்ணிங்க அப்படின்னா இது எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறது காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த ஒரு 2 ஃபோட்டோ இல்லை உள்ள தான் மார்க் பண்ணது. இது ரெண்டையும் நான் வந்து டெலிட் கொடுக்க போகிறேன். டெலிட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த பிக்சர் வந்து ரெண்டுமே இங்கே இல்லை. இப்போ இது எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பாரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி தான். இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ரீஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பிளேஸ்க்கு அது ரெக்கவர் ஆகி போயிடும். ஸோ ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக. அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, ஆல்ரெடி அந்த ஃபைல் ரெண்டுமே உள்ளே இருக்குது, ஆனால் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இதில். ஓகேங்களா, இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதை ஒரு ஃபைல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் டெலிட் பண்ணாமல். .privacy அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது. இதுதான் அந்த ஆப்பில் இருக்க உள்ள இருக்க பிக்சரோட இல்லை வீடியோவோட டாக்குமெண்ட்டோட பேக்கப் ஃபைலு. இந்த ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. இந்த ஃபைல் டெலிட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஃபைலை கீப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர் போயிட்டு அந்த ஆப் மறுபடியும் டவுன்லோட் பண்ணுவோம். இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் புது ஃபோன் வாங்கினாலுமே இந்த .privacy அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்துச்சு இல்லையா, அதை நீங்கள் கேலரியிலேருந்து காப்பி பண்ணி இன்னொரு ஃபோனுக்கு காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கால்குலேட்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபைல் எல்லாமே புது ஃபோனுக்கு வந்துடும். நீங்கள் ஒவ்வொன்றா காப்பி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆஸ் எப்பவும் போல் 2 தடவை பாஸ்வேர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அக்சஸ் கொடுக்குறோம். ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா இதை ஓப்பன் ஆனோடனே பிக்சரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 பிக்சருமே இங்கே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஃபைல் டெலிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஃபைல்லேருந்து அதை வந்து ரெகனைஸ் பண்ணி ரூட் டைரக்டரி எடுத்துச்சு, அவ்வளோதான். இதில் எப்படி ஆனிச்சுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதில் 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரெக்கவர் ஒன்று ஆப்ஷன் இருக்கும், மேனுவலில் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபைல் நீங்கள் டெலிட் பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெக்கவர் ஆகிக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, போயிட்டு இந்த டைரக்டரி எதுவுமே செல் பண்ண தேவையில்லை. இதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த டைரக்டரி எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்புக்குள்ளே அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எதுவுமே டெலிட் ஆகாமல் இருக்கும். உங்களை எத்தனை பேர் இந்த கால்குலேட்டர் ஆப் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதாவது இன்டர்னல் மெமரியில் நீங்கள் ஃபைல் மேனேஜர்லையோ இல்லை கேலரியில் டெலிட் பண்ணிக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் எங்கே சேவ் ஆகின்றதை பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா DCMIன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் .thumbnail அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பிக்சரோட தம்ப்நெயில்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இதுதான் பிக்சராக இருக்கும். இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீநேம் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் .thumbnail பிக்சர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது மாதிரி ஆச்சு. இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம டெலிட் பண்ண எல்லா பிக்சரோட தம்ப்நெயில் இமேஜ்லாம் இங்கே இருக்கும். இது நம்ம ஒரு பிக்சராக கூட வச்சுக்கலாம்.
ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்சர் எதுவுமே நீங்கள் டெலிட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நிறைய ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் ஹைடில் இருக்கும். இது எப்படி அன்ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த 3 பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷோ ஹிடன் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆரம்பிச்சிடும். உள்ளே போதீங்க அப்படின்னா டாட் தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 3ஆவது மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் எப்படி டெலிட் பண்ண ஃபைலோ இல்லை வீடியோவோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டோ எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ரெக்கவா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காம அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பிள் ஃபோட்டோ மேக் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே இந்த சாம்பிள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்குது. இந்த 3 இமேஜும் நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணது தான். ஸோ இந்த 3 இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த 3 இமேஜ் நம்ம டெலிட் பண்ணிட்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது 3 டெலிட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணி ஸ்டோர் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மறுபடியும் அந்த இதில் போய் காமிக்கிறேன். உங்களுக்கு மீடியாக்குள்ளே போயிட்டு சாம்பிள் இமேஜஸ் கிளிக் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இஸ் எம்ப்டின்னு வருது. இதில் போயிட்டு நீங்கள் இப்போ ரெக்கவர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்லா ஃபைலும் வேணுமா, பிக்சர் வேணுமா, மியூசிக் வேணுமா, டாக்குமெண்ட் வேணுமா, வீடியோ வேணுமா, கம்ப்ரஸ் வேணுமா, இமெயில் வேணுமா, நமக்கு பிக்சர் தான் வேணும். அதை கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எதுலேருந்து பண்ண போகிறீங்க, எனக்கு எதுனே தெரியலப்பா அப்படின்னு கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு இது கொடுத்துக்கலாம். 2வது மெமரி கார்டுன்னு கொடுத்துக்கலாம். மெமரி கார்டில் தான் மெமரி கார்டு கொடுத்துக்கலாம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட் கொடுக்கலாம். 4வது ரீசைக்கிள் பண்ணி பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணி கொடுக்கலாம். 5வது ஸ்பெசிஃபிக் கோட்னு ஆப்ஷன் கொடுக்குறோமா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அந்த லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நம்ம மீடியா அதில் சாம்பிள் ஃபைல் சாம்பிள் இமேஜஸ் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டீப் ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளுக்கு நீங்கள் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு இமேஜஸ் எப்படி ரிட்ரைவ் பண்ணுறதுன்னா டீப் ஸ்கேன் கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜாக ஆனால் டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அது இந்த மாதிரி உங்கள் இமேஜஸ் சீக்கிரம் வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. நம்ம டெலிட் பண்ணி இமேஜஸில் வருதான்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ஆகி முடிச்சிருச்சு. அந்த டெலிட் பண்ண 3 இமேஜஸுமே இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இந்த 3 இமேஜஸ் தான் நம்ம டெலிட் பண்ணாங்க இருந்து. ஸோ இந்த 3 இமேஜஸ் மறுபடியும் கிளிக் பண்ணி ரெக்கவர் அப்படின்னு கொடுக்க போகிறோம். 3 இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அந்த இதுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், மீடியாக்குள்ளே போய் பார்த்துங்க இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது ஃபோல்டர். இப்போது மறுபடியும் இங்கே போயிட்டு ரெக்கவர் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். அதில் போயிட்டு நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அதே டேரக்டில் கொடுப்போம். மீடியாக்குள்ளே போயிட்டு சாம்பிள் இமேஜஸ் ஓகே கொடுக்குறோம். இது என்ன சொல்லுதுன்னா மறுபடியும் அதே இதில் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாக இருக்குன்றது. நீங்கள் வேறு ஃபோல்டரில் பண்ணிக்க, நான் ஒரு சாம்பிளுக்காக பண்ணி காமிக்கிறேன். எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபைல் ரெக்கவர் ஆயிருக்கு. எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ செகண்ட்ஸில் ஆயிருக்குன்னு காமிக்கும். கீழே போயிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் இமேஜஸ்ல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிட் பண்ண 3 இமேஜஸ் அதே குவாலிட்டியோட அப்படியே வந்துச்சு. ஸோ எந்த குவாலிட்டி எதுவுமே மாறலை. ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் வீடியோ, டாக்குமெண்ட், இமேஜஸ் மட்டும் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு மெத்தட் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மெமரி கார்டு டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எப்படி யூஸ் பண்ண பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்கள் மொபைல்லேருந்து மெமரி கார்டை ரிமூவ் பண்ண மெமரி கார்டை கார்டு ரீடர் யூஸ் பண்ணி உங்களோட லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் இதில் கார்டு ரீடரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு என்னோட லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ரீடர் போர்ட் இங்கே இருக்குது. நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரெக்வா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும். நீங்கள் பிக்சர் செலக்ட் பண்ணுங்கள். பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் போயிட்டு எக்ஸாக்ட் டைரக்டரி சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் டிப் ஸ்கேனோ அதில் கேட்கும். நீங்கள் எனேபிள் டிப் ஸ்கேன் வேணால் கொடுக்கலாம், வேணாம்னா நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன் ஆகி முடிச்சுட்டு இந்த மாதிரி ரிசல்ட் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த விதமான ஒரு மெத்தடில் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு, ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா அது எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணீங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.